ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பு இந்திய விமானப்படை ரஷ்யாவிடமிருந்து கூடுதலா 5 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்க இருப்பதா செய்திகள் பரவியது. ஆனா இந்த செய்திக்கு மறுப்பு தெரிவித்து இந்திய விமானப்படை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில இந்திய விமானப்படை தாங்கள் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்க இருப்பதா வந்த செய்திகள் தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு நிகரான ஒரு உள்நாட்டு தயாரிப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்க இருப்பதா இந்திய விமானப்படை சொல்லியிருக்காங்க. எதற்காக இந்திய விமானப்படை S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்காம உள்நாட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்க போறாங்க? அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். 2018வது வருடம் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து 5 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்குவதற்கு ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்குவதற்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதாவது இந்தியாவுடைய வெஸ்டர்ன் பார்டர்ல பாகிஸ்தானும் ஈஸ்டர்ன் பார்டர்ல சீனாவும் இந்தியாவுக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 நாடுகளிடமும் அணு ஆயுதங்கள் இருக்கு. அதனால ஃபியூச்சர்ல இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு 2 ஃப்ரண்ட் வார சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். அப்படி ஒரு யுத்தம் வரும் பொழுது இந்தியா மீது இந்த 2 நாடுகளும் அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்காக தான் ரஷ்யாவிடமிருந்து உலகின் அதிநவீன S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை 35,000 கோடி ரூபாய் செலவுல இந்தியா இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் ரஷ்யா 3 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்தியாவுக்கு சப்ளை செஞ்சிருக்காங்க. மீதமுள்ள 2 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை 2024வது வருடத்துக்குள் ரஷ்யா சப்ளை செய்து முடிப்பாங்க. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்கியிருக்க S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி இந்தியாவை நோக்கி வரக்கூடிய பல்வேறு விதமான வான் அச்சுறுத்தல்களை தாக்கி அழிக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பாலிஸ்டிக் மிசைல்கள், போர் விமானங்கள், ட்ரோன்கள், க்ரூஸ் மிசைல்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். ரஷ்யாவின் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால குறைந்தபட்சமா 120 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 3 விதமான இன்டர்செப்டார் மிசைல்கள் பயன்படுத்தப்படுது. டார்கெட் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத பொறுத்து மிசைல்கள் ஏவப்பட்டு டார்கெட்டுகள் தாக்கி அழிக்கப்படும். தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா ரஷ்யா இந்தியாவுக்கு சப்ளை செய்யக்கூடிய மீதமுள்ள 2 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட டெலிவரி லேட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைன் ரஷ்யா போர் பல மாதங்களா நீடித்து வர்றதுனால S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை ரஷ்யாவால் சப்ளை செய்ய முடியாத நிலை ஏற்படலாம். இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள 40% ரஷ்ய ஆயுதங்களுக்கு உதிரி பாகங்கள் கிடைப்பதிலையும் சில பிரச்சனைகள் எழுந்திருக்கு. இதே நிலைதான் சீனாவிற்கும். ஏன்னா சீனாவும் பெருமளவுல ரஷ்ய ஆயுதங்களை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. சீனாவும் ரஷ்யாவிடமிருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கி தன்னுடைய படையில் இணைச்சிருக்காங்க. சீனா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை உள்நாட்டு நிறுவனங்களை கொண்டு தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவிடமிருந்து சீனா வாங்கியிருக்க Mi-17 ஹெலிகாப்டர்களுக்கு தேவையான உதிரி பாகங்களையும் உள்நாட்டிலே தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்களை மெயின்டைன் செய்வதற்கான ஃபெசிலிட்டியையும் சீனாவிலே உருவாக்கி இருக்காங்க. சீனா 2018ல ரஷ்யாவிடமிருந்து Su-35 விமானங்களை வாங்கி தன்னுடைய படையில் இணைச்சாங்க. இந்த விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களையும் சீன ஏரோஸ்பேஸ் நிறுவனங்களை கொண்டு உள்நாட்டிலே தயாரிப்பதற்கு சீனா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதே போன்றுதான் இந்தியாவும் தன்னுடைய ரஷ்ய ஆயுதங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை இந்தியாவிலே தயாரிப்பதற்கு பல முயற்சிகளை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்ய ஆயுதங்களை பயன்படுத்தும் பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா ஸ்பேர் பார்ட்ஸையும் சப்ளை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில முன்னாள் ஏர் சீஃப் RKS பதோதரியா ஒரு தனியார் செய்தி ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த பேட்டியில இந்தியா
ஜியோகிராபிக்கலா ஒரு மிகப்பெரிய நாடு. மலைகள், கடல், பாலைவனம் போன்ற பல்வேறு பகுதிகளை உள்ளடக்கியதா இருக்கு. ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை எதிரிகளின் மிசைல் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கணும்னா இந்தியாவுக்கு குறைந்தது 10 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு கூடுதலா 5 ஸ்குவாட்ரான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதத்தான் சில செய்தி ஊடகங்கள் இந்தியா கூடுதலா 5 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்க போறதா செய்தி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. ஆனா தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு நீடித்து வருது. இப்போ இந்தியா கூடுதலா 5 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யாவிடம் இருந்து வாங்கினாங்கன்னா இந்தியா மீது அமெரிக்கா கேட்சா சட்டத்தை பயன்படுத்தி பொருளாதார தடைகள் விதிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியா ஏற்கனவே அமெரிக்காவின் பேச்சை கேட்காமல் ரஷ்யாவிடம் இருந்து அதிக அளவுல ஆயில் இம்போர்ட் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இந்திய விமானப்படை முன்னாள் ஏர் சீஃப் RKS பதோத்ரியா அவர்கள் சொன்ன விஷயத்தை ஊடகங்கள் சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது RKS பதோத்ரியா அவர்கள் கூடுதலா 5 ஸ்குவாட்ரான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தேவை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவை அப்படின்னு சொல்லல. அவர் எதை மனதில் வைத்து சொல்லியிருக்காருன்னா இந்தியா உள்நாட்டிலே தயாரித்து வரும் எராட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மனதில் வைத்து தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்திய விமானப்படை ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. தற்போது நிலவி வரும் ஜியோபாலிட்டிக்கல் சிச்சுவேஷன் காரணமா இந்தியா தன்னுடைய எராட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டை வேகப்படுத்தி இருக்காங்க. தற்போதைய நிலையில் இந்தியாவிடம் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு நிகரான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது. ஆனா DRDO டெவலப் செய்து வரும் எராட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டெவலப் செய்து முடிக்கப்பட்டால் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு நிகரான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவால் உருவாக்க முடியும். இந்த எராட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவின் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்று தொலை தூரத்தில் உள்ள ஏரியல் டார்கெட்டுகளையும் தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த எராட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா எடுத்து சென்று டிப்ளாய் செய்ய முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பல்வேறு விதமான தட்பவெட்ப மற்றும் காலநிலைகளிலும் இயங்கும் வகையில டெவலப் செய்யப்பட்டு வருது. எராட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு நெட்வொர்க் சென்ட்ரிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா DRDO டெவலப் செய்றாங்க. இதன் மூலமா பல்வேறு விதமான ரடார்கள் மற்றும் சென்சார்கள் இருந்து வரக்கூடிய தரவுகளை பயன்படுத்தி இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிக சிறப்பா செயல்படும் அப்படின்னு DRDO சொல்றாங்க. இந்தியாவின் எராட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஃபைட்டர் ஜெட் விமானம், ஸ்டெல்த் திறன் கொண்ட போர் விமானங்கள், ரிஃப்யூலர் மற்றும் அவாக்ஸ் விமானங்கள், ஹை மற்றும் மீடியம் ஆல்டிடியூட்ல பறக்கக்கூடிய UAE-கள், க்ரூஸ் மிசைல்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 3 விதமான இன்டர்செப்டார் மிசைல்கள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போன்று இந்தியாவின் எராட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 2 விதமான இன்டர்செப்டார் மிசைல்கள் பயன்படுத்தப்படுது. முதல் இன்டர்செப்டார் மிசைல் இந்தியா இஸ்ரேல் கூட்டு தயாரிப்பு மிசைலான பாரக் ER மிசைல். இந்த மிசைல ER-SAM அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிசைல்னால குறைந்தபட்சமா 500 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்கள் 60 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும். பாரக் ER மிசைல்னால அதிகபட்சமா 30 கிலோமீட்டர் உயரத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல்கள்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். எராட் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் இரண்டாவது இன்டர்செப்டார் மிசைல் XR-SAM மிசைல், அதாவது எக்ஸ்ட்ரா லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிசைல்கள்னால 350 முதல் 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்களை பயன்படுத்தி க்ரூஸ் மிசைல்ஸ், சி ஸ்கிம்மிங் மிசைல்ஸ், ஆன்டி ஷிப் மிசைல்ஸ், அவாக்ஸ் விமானம், மிட் ஏர் ரீஃப்யூலர் விமானம், பாலஸ்டிக் மிசைல்ஸ், ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட விமானங்கள் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். எராட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ஒரு ஃபயரிங் யூனிட்ல 4 லான்ச்சர்கள் இருக்கும். ஒரு லான்ச்சர்ல 4 மிசைல்கள் இருக்கும். இந்த 4 மிசைல்ல 2 ER-SAM மிசைலும் 2 XR-SAM மிசைலும் இருக்கும். அப்போ
எராட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ஒரு ஃபயரிங் யூனிட்ல 8 ER-SAM மிசைலும் 8 XR-SAM மிசைலும் இருக்கும். அது மட்டும் இல்லாம எராட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல S பேண்ட்ல இயங்கக்கூடிய ஒரு சர்ச் அண்ட் ட்ராக் ரடார், ஒரு ஃபயர் கண்ட்ரோல் ரடார், குறைவான தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை கண்டுபிடிப்பதற்கு X பேண்ட்ல இயங்கக்கூடிய மவுண்டட் ரடார் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. எராட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் இன்டர்செப்டார் மிசைலோட டிப்ல RF ஆக்டிவ் ஹோமிங் ஹெட் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த மிசைல்கள் டார்கெட்டுகளை கண்டுபிடித்து மிக துல்லியமா தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள ஆகாஷ் NG, MR-SAM, QR-SAM போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோடும் இந்த எராட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட முடியும். இந்த எராட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தற்போது இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து வாங்கியிருக்க S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரீப்ளேஸ் செய்ய போகுதா அப்படின்னா அது கிடையாது. அதாவது இந்த எராட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யாவின் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோடு இணைத்து இந்தியா பயன்படுத்த போறாங்க. தற்போதைய நிலையில் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கூடுதலா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ரஷ்யாவால அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை சப்ளை செய்வதற்கு இன்னும் 3 முதல் 4 வருடங்கள் ஆகலாம். ஆனா இந்த கால இடைவெளியில எராட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிட்டாங்கன்னா வரும் காலத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்காக வெளிநாடுகளை நம்பி இருக்க வேண்டிய நிலை இந்தியாவுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாம வரும் காலத்துல உலகின் பல நாடுகள் ஹைப்பர்சானிக் மிசைல்களை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்பொழுது இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் அவுடேட்டட் ஆகலாம். இந்த சூழ்நிலையில இந்தியா தன்னுடைய உள்நாட்டு எராட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடு இணைத்து பயன்படுத்தும் பொழுது ஹைப்பர்சானிக் மிசைல்களையும் இந்தியாவால் வெற்றிகரமா தடுத்து நிறுத்த முடியும். இது தவிர இந்தியா தன்னை பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், எராட்ஸ் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராம் போன்ற பல்வேறு சிஸ்டங்களை பயன்படுத்தி இந்தியா தன்னுடைய ஏர் ஸ்பேஸை பாதுகாத்துக் கொள்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. வரும் காலத்துல இந்த எராட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்திய படையில் இணைக்கப்படும் பொழுது இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.